ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் ரைஸ் சாலட் பார்க்கலாம். சிகப்பரிசி கஞ்சி. அதுக்கு 1/4 கிலோ சிகப்பரிசி, ஒரு 50 கிராம் பாதாம், ஒரு 100 கிராம் உடச்சக்கடலை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்று கீழே ஒரு 15 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு ஆனதும் ஈரப்பதெல்லாம் போகணுன்னு கொஞ்சம் எடுத்து கடையில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அரிசி. நல்லா பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரணும். ஒன்று எடுத்து வாயில் கடிச்சு பார்த்தா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க. அதை ஒரு 6-7 நிமிஷம் வறுத்திங்கன்னா அந்த பதம் வந்துடும். ஓகேங்களா? 1/4 கிலோ அரிசிக்கு நான் ஒரு 75 கிராம் உடச்சக்கடலை எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் 200 கிராம் உடச்சக்கடலை, 50 கிராம் பாதாம், ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது நான் சும்மா 1/4 கிலோ வீடியோக்காக செய்கிறேன். அப்புறம் உடச்சக்கடலை போட்டு சேர்த்துக்கலாம். உடச்சக்கடலையும் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 25 பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2.5 வயசு பாப்பா சின்ன குழந்தைங்களா இருந்தாக்கா பாதாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் 1 கிலோக்கு 50 கிராம் பாதாம் போதும், 200 கிராம் உடச்சக்கடலை போதும். ஓகேங்களா? கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் நீங்கள் பாதாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம பெரியவங்களும் இந்த கஞ்சி குடிக்கலாம். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம், குடிக்கலாம். நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் எமர்ஜென்சிக்கு அரைச்சிங்கன்னா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு, அரைச்ச பவுடர் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா காய்ச்சணும்னாக்கா நம்மளோட அந்த கஞ்சி சரளக்கு ரெடி ஆகிடும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.